காலேஜ் போல, நான் போயிட்டு வந்துடட்டுமா? சரிம்மா கமலி, பார்த்து போயிட்டு வா. நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா சீக்கிரமே சாப்பாடு செஞ்சிருப்பல்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் இரு, நான் செஞ்சு கொண்டாரேன். சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ, இல்லைன்னா கேண்டீனில் கூட சாப்பிடுமா. இல்லைங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சிரமம்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், பிரியா கொண்டு வந்துடுவா. என்ன கமலி இப்படி சொல்ற? நீ இந்த வீட்டு மருமகம்மா. இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? உனக்கு இதை வேணும் அதை வேணும்னு கேட்டு சாப்பிடு. இது நம்ம வீடு. என்னைய உங்கள் அம்மா மாதிரி பாருமா. நான் வேற யாரோலாம் இல்லை, உன்னை என் புள்ள மாதிரி தான் பார்க்குறேன். இந்த அத்தைக்கிட்ட எதுவும் சங்கடப்படாதம்மா. அச்சோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்தது வராதம்மா, உங்கள்கிட்ட வேலை சொல்லி அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாளையிலேருந்து நான் போகும்போது நானே எந்திரிச்சு செஞ்சுக்கிறேன். இல்லைம்மா, நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. படித்து முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கிறதுனாலும் படி, இல்லை வேலைக்கு போகிறதுனாலும் போ. நானே வேலை எல்லாம் செஞ்சுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தந்துடுறேன். என்னை மனசார மருமகன்னு கூப்பிட இந்த அத்தைக்கு மனசு வராது. இப்போ பாரு, மூச்சுக்கு 300 தடவை என்னோட மருமக, இந்த வீட்டோட மருமக அப்படின்னு எப்படி பேசுகிறாங்க. என்னங்கத்த, பெரிய பாச போராட்டமாலாம் இருக்கு. வா ஹரிணி, வந்துட்டியா? நீ எப்போ வந்த? 2 பேரும் மாறி மாறி பாசமலை பொழுந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். ஒருத்தி கிளம்பி 1/2 மணி நேரமா இங்கிட்ட திடீர்னு ஒரு வார்த்தை சாப்பிட்றியான்னு கேட்கணும்னு தோணல. அவளை மட்டும் சாப்பிட்றியா, கேண்டீன்ல வாங்கிக்கிறியா, இனிமே எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு, அப்படி இப்படின்னு பாசமலை பொழிகிறீங்க. எப்படி இப்படி? பரவாயில்லத்த, நல்லா நடிக்கிறீங்க. என்ன கரீனி இப்படி சொல்ற? நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ நினைச்ச நேரம் எதா இருந்தாலும் என்கிட்ட அதிகாரமா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனா அவ அப்படி இல்லம்மா, வந்த 2 நாள்லே பாவம்ல, நம்ம தானே பார்த்துக்கணும். அதனாலதாம்மா, இல்லாட்டினா இத்தனை நாள் உன்னை என்ன கவனிக்காமலா இருந்தேன். ஆமா ஆமா, நல்லா கவனிச்சிங்க. நீங்க எப்படி கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மனசுல இப்போ 2 நாள் ரொம்ப சந்தோஷம் ஓடிக்கிட்டு இருக்குமே. எப்படியும் நான் அந்த வீட்டு மருமகளாவல்ல, அவ வந்துட்டானு, அப்படித்தானே? இல்ல கரிணி, பேசாதீங்க. யார் எப்படின்னு எனக்கு தெரியாதா? இப்போ மகாராணி காலேஜுக்கு கண்டிப்பா போகணுமாமோ? இல்லப்பா, காலேஜ் இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. எக்ஸாம்லாம் வருதுல்ல, நோட்ஸ் எடுக்கணும், இன்னும் ஃபீஸ் கட்டலை, அதான் காலேஜ் போகலான்னு. அதோட எங்கள் அத்தையை கரெக்ட் பண்ணிட்டேன். எதாக இருந்தாலும் அவங்க செய்வாங்க. என்னத்த நீங்கள் 2 நேரம் கொஞ்சம் கொலாவுறத மாமாட்ட போட்டு கொடுக்கவா? போயும் இவ கண்ணுலையா மாட்டினே. இந்த நுள்ள கண்ணு யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. இவளுக்கு இதே வேலை. நல்ல வேலை என் புள்ள தப்பிச்சிட்டான்னு நினச்சி அப்படின்னு இந்த வீட்டை தொலைய மாட்டேங்கிறாளே. ஸோ இந்த மனுஷன் சொல்லணும், அவர் பண்ணுற வேலை தான். இந்த அந்த வீட்டு மருமகன்னு சொல்லி நல்லா ஏற்றி வச்சிருக்காரு. போதாக்கரைக்கு அவள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டு எல்லாரையும் திட்டுறது. என்னகத்த, மாமா கிட்ட சொல்லணுமா எப்படி? என்ன கரிணி, நீனே இப்படி பேசுற? அவ புது பொண்ணுமா, நீ தான் நம்ம வீட்டு பழக்க முறை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அனுசரணையா இருந்து அவளுக்கு துணையா ஒரு ஃப்ரெண்டா இருக்க வேணாமா? யாரு இவளா? இவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும். என்னோட சஞ்சைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துருப்பா. இவ எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாளா? இவளை எப்படா நானே வீட்டை விட்டு தரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ரெண்டா இருக்க சொல்றீங்களா? நீங்க அவளோட கொஞ்சம் குழாவுங்க. என்கிட்டலாம் அந்த வேலை நடக்காது. போங்க, எனக்கு சுட சுட வெங்காய தோசை ஊத்திட்டு வாங்க. சரிம்மா. என்னடி இன்னும் மசம் நின்றுக்கிட்டே இருக்கேன்? இல்லை ஹரிணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்க இடம் தெரியாமல் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், சரியா? சும்மா இந்த மருமகங்கிற பேருக்கு அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் எதுக்கு கமலி கவலைப்பட போகிறேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட போகல. ஏன்னா நீ தான் இன்னும் 6 மாதத்தில் இந்த விட்டு போயிடுவீல்ல. இது இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? என்ன கமலி நினச்சிக்கிட்டு இருக்க? நீங்கள் 2 பேரும் ரூமுக்குள்ள போயிட்டு என்ன பேசினாலும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், சரியா? அப்புறம் சஞ்சய் எதுக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுல குறியா இருக்கான்னு தெரியுமா? ஏன்னா அவர் மனசில் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணணுன்னு தான் அவருக்கு ஆசை. என்ன கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு கொஞ்சம் விட்டுருந்தாரு. அதுக்குள்ளே நீ முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்திட்ட. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. நான் 6 மாதம் தானே, அது வரைக்கும் ஒரு கெஸ்ட்டாக இருந்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புற வேலையை பார்த்துக்கிட்டே இரு, சரி ஹரிணி? சரி போ. யாருக்கிட்ட? என்கிட்டே வா. கொஞ்சம் பயந்த மாதிரி தான் தெரியுதா. நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா போல. நம்ம சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி தான் தெரியுது. இவளை வச்சு சஞ்சய நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்.
ரூம்ல என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டது நமக்கு சாதகமா போச்சு. இதுலயே அவளுக்கு கொஞ்சம் பீதியா இருக்கும். டைவர்ஸ் அதான் இவருக்கு சரியானது. சஞ்சய் இந்த விஷயத்துல கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு. நான் கூட அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு, மனசு மாதிரி எத்திக்கிட்டு வரோன்னு நினைச்சேன். சஞ்சய் சஞ்சய் தான், அவருக்கு எப்பவுமே நான் தான் அதானே எழுதி வச்சிருக்கு, அதுபடிதான் நடக்கும். பாட்டி, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை பார்க்க வராதுன்னு. இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்த நீ? என்ன மாதிரி பாட்டி மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? என் மேல உள்ள கோவம் எப்பதான் போகும்? உங்க மேல உள்ள கோபம் எனக்கு எப்பவுமே போகவே போகாது. ஏன்னா என்னோட அம்மாவை கொண்டவங்க நீங்க. உங்க மேல கோபம் எனக்கு போயிருமா? என்ன மதிக்கண்ணா இப்படி சொல்லிட்டேன்? ஏதோ என்னால தெரியாம நடந்தது, அத வரும்போது பூரா குத்தி குத்தி காமிச்சா எப்படிம்பா? என்னது மதி கண்ணாவா? அது என்னோட அம்மா. ஆசையா என்னை அப்படி கூப்பிட பேரு. நீங்களாம் அப்படி கூப்பிடாதீங்க. எங்க அம்மாவை கொண்டவங்க நீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பார்க்க வருவீங்க? இல்லப்பா, நான் வேணும்னே பண்ணலப்பா. ஏதோ அப்ப கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ தெரியாம நடந்துருச்சுப்பா. பாட்டி, உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். பார்க்க நல்ல பொண்ணா இருப்பா. நானே நேத்து தான் பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? பொண்ணு பத்திருக்கீங்களா? அதுவும் நீங்க எங்க அம்மாவை கொண்டது பத்தாது, இப்போ கல்யாணம்ங்கிற பேர்ல எவ்வளோ ஒருத்தியனை கட்டி வச்சு என்னையும் கொல்ல பாக்குறீங்க, அப்படித்தானே? இல்லப்பா மதி, இப்படி வார்த்தையால இந்த பாட்டியை கொல்லாதப்பா. அப்படிதான் கொல்லுவேன், அப்படிதான் நான் பேசுவேன். எங்க அம்மாவை கொன்னீங்கல்ல, அம்மா பக்கத்திலே இல்லை. நான் எங்க அம்மா எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்க வேணாம். அதுக்கு தான் உங்க மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு யாரு வேணா இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அம்மா ஏதோ ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா விட்டீங்களா நீங்க? குடும்பம் கௌரவம் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கேவலப்படுத்திருப்பீங்க. அதையே நினச்சி வந்து முடியாமல் கிடந்து எங்கள் அம்மா செத்தே போச்சு. ஆனால் நீங்கள் கௌரவத்தோடு நல்லா வாழ்ந்துட்டீங்க. இப்போ மட்டும் பேரன் தேவைப்படுதா? அந்த தப்புக்கு தான் நாங்க ரொம்ப அழுதுட்டேமேப்பா. இன்னமும் எங்களை ஒதுக்கி வச்சா எப்படிப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. இது ஆஃபீஸ் ஆச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா இதுக்கு மேலே நான் பேசுவேன். பேசாமல் போயிருங்க. சும்மா கல்யாணம் பண்ணிக்க அதை பண்ணிக்கன்னு சொல்லாதீங்க. கல்யாணம் எனக்கு எப்போ பண்ணணும்னு தெரியும். எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தோட எனக்கு நல்ல பிடிச்ச பொண்ணாக வருவாங்க. அவங்கள பண்ணிட்டு நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. வந்துட்டாங்க பார்த்தேன். அப்போதைக்கு ஏதோ தெரியாம பண்ணது, அதையே பிடிச்சிக்கிட்டு இன்னும் தொங்குறேன். என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு இவன் பேசும்போது தான் தெரியுது. அப்போதைக்கு எனக்கு தெரியல. கௌரவம் கௌரவம் அப்படின்னு தெரிஞ்சு அவளையும் ரொம்ப நோவு அடிச்சிட்டேன். எத்தனை தடவை அம்மா கிட்ட வந்தா, சார் அவளை மதிக்காம விட்டுட்டேன். இப்போ அவள் உயிரோடவே இல்லை. பேர பிள்ளையாச்சும் நமக்கு இருக்கானே போதும்னு நினச்சா இவனும் நம்மளை இப்படி பண்ணுறேன். அவன் பேசுறதும் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த வயசானவளை ஒரு தடவை மன்னிக்க கூடாதா? அவன் மனசு வாடுற வரைக்கும் அவன்கிட்ட வந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. தப்பு என் மேல இருக்கு. நான் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அவன்கிட்ட தான் போகணும். என்ன திவ்யா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படியே உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் எதுக்கு என்னை பார்க்க வர நீ? ஒன்றும் இல்லை கௌதம், சும்மா தான். மனசே சரியில்லை. உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இருந்தாலும் என்னமோ மாறி இருக்கு. எங்கள் அக்காவை நினச்சா பாவம். அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அந்த வீட்டில எல்லாம் யாருமே மருமகளாக போய் இருக்க முடியாது. பார்க்கத்தே பெரிய வீடு, பணக்காரங்க மாதிரி இருக்கு. ஆனால் மனசளவில் அவங்க ஏழை தான். விடு திவ்யா, அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும். உங்க அக்கா இப்பதானே புதுசா போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இல்லைப்பா, நானும் அப்படிதான் நினச்சேன். ஆனால் இங்கே போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது. அந்த வீட்டுக்கெல்லாம் யாரும் போக கூட மாட்டாங்க. நானாக இருந்தேன் 2 நாள் என்ன, அடுத்த செகண்டே வந்திருப்பேன். எங்கள் அக்கா என்னன்னு தான் இருக்காங்களோ தெரியல. ஆமா, உங்க அக்காவுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எப்படி ஆச்சு, யாரு கூட ஆச்சு, என்னன்னு சொல்லவே இல்லை. நீ வேணா அட்ரஸ் கொடு, நான் போய் உங்க வீட்டில் வேணா பேசி பார்க்கலாமா? நம்ம 2 பேரும் வேணா போயிட்டு வரலாமா? இல்லை கௌதம், அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அம்மாவே நீ இன்னைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானே அம்மாவுக்கு தெரியாமல் தான் போனேன். இப்போ நீங்கள் போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என்னை கொண்டே போடுவாங்க. சரி, அப்ப விடு. அப்ப என்கிட்டயாச்சும் நல்லா பேசினால. வந்ததுல இருந்து உருன்னு கப்பல் கொந்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. அப்ப நான் என்னதான் பண்றது? உன்னை பார்க்கலான்னு தான் ஆசையா வந்தேன். என்னது ஆசாசியா வந்தீங்களா? இல்ல திவ்யா, உன்னை நேத்து பார்த்தது. அதுக்கப்புறம் நீ போனும் பண்ணலையா? அதனால பாக்குறதுக்கு ஆர்வமா வந்தேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் கூட வேற ஏதாச்சும் இருக்குமோன்னு நினைச்சேன். வேற ஏதாச்சுன்னா என்ன சொல்ற திவ்யா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
ஏய் நீ என்னமோ சொல்ல வந்தியில்ல, சொல்ல வந்துட்டு இப்ப மலுப்புற பத்தியா? என்ன சொல்ல வந்த? நானா ஒன்றும் சொல்லவில்லையே. நான் ஒன்றும் சொல்லவில்லப்பா. சும்மா ஏதாச்சும் வாய் தவறி வந்திருக்கும். வரும் டீ வரும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல மாட்டேங்கிறியா? எனக்கு தான் சொல்லணும் போல இருக்கு. ஆனா நீ வாட்டுக்க டவக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேனா? அதில் வேற உங்க அக்காவுக்கு இப்பதான் திடீர் கல்யாணம் ஆயிருக்குன்னு வேற சொல்ற. இப்போதைக்கு எதையும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். அவ மனசுல நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். என்ன கௌதம், ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, நானும் ஒன்றும் யோசிக்கலையே. கௌதம், நீங்க என்னமோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும்ல. நான் ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவேன்ல. அச்சோ இல்ல திவ்யா, நான் அப்பெல்லாம் எதையும் நினைக்கவே இல்லை. பாத்தீங்களா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ மட்டும் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுற. நான் சொன்னா மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? அதெல்லாம் அப்படிதான். சரி, சொல்லாட்டினா போங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வர சொல்லி. நானும் 2 நாளாக வீட்டுக்கே போகலையா, இன்னைக்காச்சும் போகணும். ஃப்ரெண்டு ரூம்லேயே தூங்கிட்டேன். அம்மா சரியான கோவத்தில் இருப்பாங்க, போய் அவங்கள வேற சமாதானப்படுத்தணும். நானா இருந்தேன்னு வச்சுக்கவே உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ மேல் வழித்தனமாக இருக்கா? 2 நாளைக்கு போகல. நானா இருந்தேன் உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் சோழன் இல்லாமல் கொண்டே போட்டுருவேன். நீ வந்துட்டா நான் எதுக்கு செல்லும்? வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் தங்க போகிறேன். நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன கௌதம், இப்போ நீ என்ன சொன்ன? ஆகா, அவசரப்பட்டு உளறிட்டோமோ. சமாளிப்போம். இல்லை திவ்யா, நீ மாதிரி ஒன்னே மாதிரி இருந்தா நான் தங்க மாட்டேன். நீ தான் அடிச்சு நீ கொண்டே போடுன்னு சொல்றீல, பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துடும் சொன்னேன். ஓ அப்படியா? அப்போ சரி சரி, நீ என்னமோ ஆள் சரியில்லை. அதெல்லாம் அப்படித்தான், நீ கண்டுக்காத. சரி வா, நம்ம கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாமா? போகலாம் போகலாம். ஆடா, இவகிட்ட பேசும்போது பார்த்து பேசணும் போலயே. நம்ம வாயும் சும்மா கிடக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று உளறி கொட்டிடுறோம். இப்போ வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு எதையாச்சும் உளறி கொட்டி அவள் இல்லைன்னு சொல்லிட்டானா, ஆத்தாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுண்டா கௌதம். இந்த ஆர்வ கோளாறெல்லாம் இவகிட்ட காமிக்கக்கூடாது. இவகிட்ட கொஞ்சம் பேசும்போது அமைதியாக இருக்கிறது நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம வாங்கி நமக்கே சகுனியாயிரும். என்னப்பா மறுபடியும் எந்த லோகத்துக்கு தான் போவீங்களோ தெரியல. எதையாச்சும் வாக்கிலே முணுமுணுத்துக்கிட்டு மேலே பார்க்க வேண்டியது. அது சும்மா எனக்கும் கார்டுக்கும் உள்ள டீலிங். என்ன டீலிங்கோ? அதெல்லாம் பர்சனல்மா. வாங்க போகலாம். பொல்லாத பர்சனல். வாங்க வாங்க. சரியான ராட்சசி. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்கிட்ட தானடி வரணும். அதுக்கப்புறம் இருக்க உனக்குலாம்.